Friends, so நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு ஹியூமன் ரைட்ஸ் லெசன் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஹியூமன் ரைட்ஸ்னால் என்ன, அந்த ஹியூமன் ரைட்ஸுக்காக ஃபஸ்ட்டு யார் வந்துட்டு போராடினாங்க அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்தோம். அண்டு யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் யூடிஹெச்ஆர் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு சோஷியல் எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ் அண்ட் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் எல்லாம் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை தான் இன்றைக்கி கிளாஸில் எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன் இந்தியா பேஜ் நம்பர் 255 இருக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் ஆல் ரவுண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் பீங்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிற வந்துட்டு எல்லா ஹியூமன் பீங்கோட டெவலப்மெண்ட்டுக்கும் வந்துட்டு ரொம்பவே முக்கியமான ஒன்றுன்னு சொல்கிறாங்க. தே மேக் த லைஃப் ஆஃப் த பீப்புள் மீனிங்ஃபுல் பை கிவிங் தேம் ரைட்ஸ் லைக் ஸ்பீச் அண்ட் டு லிவ் இன் ஏரியா ஆஃப் தேர் சாய்ஸ். ஸோ இது வந்துட்டு ஒரு பீப்புளோட லைஃப்பை வந்துட்டு ஒரு மீனிங்ஃபுல் அர்த்தமுள்ளதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா அவங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்கறது மூலயமா அவங்களுக்கு இந்த பேசுகிற உரிமையும் அதே சமயம் அவங்க எங்கே வாழணும்னு விருப்பப்படுறாங்களோ அங்கே வந்துட்டு அந்த ஏரியாவில் வாழலாம் இருக்கலாம்னு சொல்லி அந்த உரிமையும் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் வந்துட்டு ஒரு லிவிங் பீங்கோட லைஃப்பை வந்துட்டு மீனிங்ஃபுல்லாக ஆக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்தியாவோட இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருக்காங்க. பேசிக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்துட்டு 6 இருக்குது. ஸோ த ஃபண்டமெண்டல் ரைட் 6 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரைட் டு ஈக்வாலிட்டி, செகண்ட் ஒன் இஸ் ரைட் டு ஃப்ரீடம், third one is right against exploitation, fourth one is right to freedom of conscience and religion, fifth one is cultural and educational rights for minorities, and sixth last one is right to constitutional remedies ன்னு சொல்லிட்டு பேசிக்காக 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரைட் டு ஈக்வாலிட்டி. ஸோ ஃபஸ்ட் ரைட் என்ன, ரைட் டு ஈக்வாலிட்டி. இட் ரெஃபர்ஸ் டு ஈக்வாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடக்ஷன் ஆஃப் லா. ஸோ இந்த ரைட் டு ஈக்வாலிட்டி காமனாக நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா, லாக்கு முன்னாடி சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே ஈக்குவல், ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா அப்படிங்கிறது தான் இந்த ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஈக்குவாலிட்டியோட மெயின் ஒரு ஆப்ஜெக்டிவ்னு சொல்லலாம். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, ஒரு லாக்கு முன்னாடி எல்லாருமே ஈக்குவல். ப்ரொஹிபிஷன் ஆர் டிஸ்கிரிமினேஷன் ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜியன், caste, races, gender or place of birth is an offensive and one can seek justice from the court. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஹியூமனை வந்துட்டு அவங்களோட ரிலீஜனை பேஸ் பண்ணியோ இல்லாட்டி அவங்களோட கேஸ்ட்டை பேஸ் பண்ணியோ அவங்களோட ஜெண்டரை பேஸ் பண்ணியோ அவங்க எங்கே பிறந்தாங்க அதோட பிளேஸ் ஆஃப் பர்த்தை பேஸ் பண்ணி யாராச்சும் வந்துட்டு டிஸ்கிரிமினேட்டோ ப்ரொஹிபிட்டோ அதாவது ஏற்றத்தாழ்வோடு பார்த்தாங்க அப்படின்னா வந்துட்டு அது ஒரு அஃபென்ஸ், அதாவது வந்துட்டு ஒரு தப்பு. அதுக்காக அந்த ஹியூமன் வந்துட்டு ஜஸ்டிஸை தேடி வந்துட்டு கோர்ட்டுக்கு வரலாம் அப்படிங்கிறதா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ரைட். ரைட் டு ஈக்குவாலிட்டி, அதாவது ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா, எந்த விதமான டிஸ்கிரிமினேஷனும் நம்மளோட இந்தியாவில் வந்துட்டு எந்த பீப்புள்கிட்ட இருக்காது அப்படின்னு சொல்கிறது தான் ஃபஸ்ட் ரைட், ரைட் டு ஈக்குவாலிட்டி. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரைட் இஸ் ரைட் டு ஃப்ரீடம். அதாவது 6 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஆர் மென்ஷன்ட் இன் த கான்ஸ்டியூஷன். நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்துட்டு 6 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்துட்டு இருக்குது. அதாவது ரைட் டு ஃப்ரீடத்தில் வந்துட்டு 6 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்துட்டு நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு 6 அதாவது ஃப்ரீடம், அதாவது ரைட் டு ஃப்ரீடம். ஃபஸ்ட் இஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன். அதாவது ஃப்ரீடம் எல்லாத்துக்குமே வந்துட்டு அவங்களுக்கு எல்லாம் பேசுகிற உரிமையும் அவங்களுக்கு தோணுனதை வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான உரிமை வந்துட்டு இருக்குது. இதான் வந்து ஃபஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் இஸ் ஃப்ரீடம் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி வித்தவுட் ஆர்ம்ஸ். அதாவது வந்துட்டு அவங்க எங்கே தேவைப்படுறாங்களோ அங்கே வந்துட்டு அவங்க அசம்பிள் ஆகிக்கலாம், அதில் எந்த விதமான யார்கிட்டையும் எந்த விதமான ப்ரொஹிபிஷனும் காட்டக்கூடாது. அதுதான் வந்துட்டு செகண்ட் ரைட், ஃப்ரீடம் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி வித்தவுட் ஆர்ம். நெக்ஸ்ட்டு ஃப்ரீடம் டு ஃபார்ம் அசோசியேஷன் அண்ட் யூனியன்ஸ். அதாவது ஒரு ஹியூமன் வந்துட்டு எந்த விதமான பயம் இல்லாமல் அவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது அவங்களோட யூனியனோ ஒரு அசோசியேஷனோ ஃபார்ம் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஃப்ரீடம் டு ரிசைட் அண்ட் செட்டில் இன் எனி பார்ட் ஆஃப் இந்தியா. ஒரு ஹியூமன் வந்துட்டு ஒரு இந்தியாவில் வந்துட்டு அதாவது இந்தியன் சிட்டிசன் வந்துட்டு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஏரியாவில் எந்த ஸ்டேட் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே வேணாலும் அவங்க விருப்பப்படக்கூடிய டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு அவங்க செட்டில் ஆகலாம் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ரைட். ஃபிஃப்த் ஒன் இஸ் ஃப்ரீடம் டு மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. அதாவது ஒரு இந்தியன் சிட்டிசன் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு எல்லா இடங்களுக்கும் வந்துட்டு ஃப்ரீயாக மூவ் ஆகலாம் அப்படிங்கிறதா வந்துட்டு ஃபிஃப்த் ரைட். சிக்ஸ்த்து வந்துட்டு ஃப்ரீடம் டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன் அண்ட் கேரி ஆன் எனி ஆக்குபேஷன் ட்ரேட் ஆன் பிஸ்னஸ். ஒரு இந்தியன் சிட்டிசன் வந்துட்டு அவனுக்கு பிடிச்ச ப்ரொஃபஷனை வந்துட்டு அவன் ஃபாலோ பண்ணலாம், அவனுக்கு பிடிச்ச வேலையை வந்துட்டு அவன் செய்யலாம், இல்லை அவனுக்கு பிடிச்ச பிஸ்னஸை வந்துட்டு செய்யலாம் அப்படிங்கிறத வந்துட்டு 6th ஃப்ரீடம் ரைட்டு.
ஸோ ரைட் டு ஃப்ரீடம் வந்து 6 ஃப்ரீடம் ரைட்ஸ் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், செகண்ட் ஒன் இஸ் ஃப்ரீடம் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி வித்தவுட் ஆர்ம்ஸ், தேர்ட் ஒன் இஸ் ஃப்ரீடம் டு ஃபார்ம் அசோசியேஷன் அண்ட் யூனியன்ஸ், fourth one is freedom to reside and settle in any part of India, fifth one is freedom to move freely throughout territory of India, and last sixth one is freedom to practice any profession and carry on any occupation, trade or business. இதான் வந்துட்டு 6 freedom rights வந்துட்டு நம்ம கான்ஸ்டிடியூஷனில் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அதாவது வந்துட்டு இந்த சைல்ட் லேபரில் இருப்பாங்களா அவங்களுக்கான ரைட்ஸ். தேர்ட் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இட் இஸ் த அகெயின்ஸ்ட் த லா to employ children below 14 years of age in mines, factories or other occupations. அதாவது வந்துட்டு இது ஒரு லா. இதை வந்துட்டு ஒரு 14 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களை வந்துட்டு வேலை செய்யணும் அப்படிங்கிறது கட்டாயப்படுத்துறது வந்துட்டு அதுக்கு எகெயின்ஸ்டான ஒரு ரூல் தான் வந்துட்டு ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அந்த குழந்தைகளை வந்துட்டு மைன்ஸ், அதாவது சுரங்கங்கள்லையோ ஃபேக்ட்ரிஸ்லையோ தொழிற்சாலைகள்லையோ இல்லை வேறு ஏதாச்சும் இடத்துலையோ வேலை வாங்கக்கூடாது. Neither contractor nor an employer can force a worker to do a job against their will. அதாவது வந்து 14 வயசு அந்த குழந்தைகளை கட்டாயம் வந்துட்டு அவங்க வந்துட்டு வேலை வாங்கக்கூடாது. அதே சமயம் ஒரு இண்டஸ்ட்ரியிலையோ ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்துட்டு ஒருத்தர் வேலை பார்க்குறாரு அப்படின்னா அவரோட சக்திக்கு மீறி அவர் வந்துட்டு ஜாப் நீ பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு வற்புறுத்த முடியாது. இதான் வந்துட்டு ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். தான் வந்துட்டு ஒருத்தரை வந்துட்டு அவங்களோட விருப்பம் இல்லாமல் அவங்க வந்துட்டு நீங்கள் வேலை வாங்க முடியாது அப்படிங்கிறத வந்துட்டு தேர்டு ரைட். ஃபோர்த் ஒன் இஸ் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்ட் ரிலீஜியன். ஸோ ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ்னால் ஒரு மாரல். அவங்க வந்துட்டு ஒரு இந்தியன் சிட்டிசன் வந்துட்டு அவங்களுக்கு தேவையானதை வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு கன்சைன்ஸ் சொல்லுவாங்க. ரிலீஜனாக அவன் வந்துட்டு ஒரு இந்தியன் சிட்டிசன் வந்துட்டு அவன் வந்துட்டு எந்த ரிலீஜன் எந்த மதத்தை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு ஃபோர்த் ரைட். This right gives the citizens freedom to follow and practice a religion of their choice. அதாவது வந்துட்டு இந்தியன் சிட்டிசனுக்கு வந்துட்டு அவனுக்கு ஓகே அப்படிங்கிற அந்த ரிலீஜனை வந்துட்டு அவன் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். All the citizens have the freedom to carve conscience or ideas. எல்லா சிட்டிசன்ஸ் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சிட்டிசன்ஸுக்கும் வந்துட்டு ஃப்ரீடம் இருக்குது. அதாவது மாரல், அதாவது கன்சைன்ஸ், அதாவது வந்துட்டு அவனுக்கு தேவையான அவனுக்கு தோன்ற ஐடியாஸை வந்துட்டு எடுத்துக்கிறதுக்கு அவனுக்கு வந்துட்டு ஃப்ரீடம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. The citizens also have freedom to follow their own ways for practicing any religion. நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு வந்துட்டு ஃப்ரீடம் இருக்குது. எதுக்குன்னா அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ரிலீஜனில் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு வந்துட்டு ஃபுல் ஃப்ரீடம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு ஃபோர்த்து ரைட்டு, ஃபண்டமெண்டல் ரைட், அதாவது ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்ட் ரிலீஜியன். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ரைட் பாருங்கள், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ். அதாவது வந்துட்டு நமக்கு தேவைப்பட்ட கல்ச்சரை நமக்கு பிடிச்ச கல்ச்சரை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம், அதே மாதிரி நமக்கு பிடிச்ச படிப்பை படிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஃபிஃப்த் ரைட், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ். The Constitution gives us the right to preserve, protect and promote culture. நம்ம கான்ஸ்டியூஷனில் நமக்கு ரைட்டை கொடுத்துருக்காங்க, உரிமையை கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா ஒரு கல்ச்சரை வந்துட்டு நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறக்காகவும் அதை பாதுகாக்கிறதுக்காகவும் அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கான எல்லா உரிமைகளும் நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்துட்டு இருக்குது. We have the right to open schools, association and societies to preserve and promote our tradition and culture. நம்ம வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. எதுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குன்னா நம்ம ஒரு ஸ்கூலை ஓப்பன் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு அசோசியேஷனை தொடங்கலாம், இல்லாட்டி சொசைட்டியை வந்துட்டு ஓப்பன் பண்ணலாம். எதுக்காகனா நம்மளோட கல்ச்சரையும் ட்ரெடிஷனையும் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நம்ம இது எல்லாத்தையுமே தொடங்கலாம். Similarly, a group of people may open a school for imparting religious education to children. அதே மாதிரி சில குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு அந்த சில்ட்ரனுக்கு வந்துட்டு அவங்களோட ரிலீஜன் மதத்தை சார்ந்த அந்த ஸ்கூல்ஸை வந்துட்டு அவங்க வந்துட்டு ஓப்பன் பண்ணி அங்கே வந்துட்டு அவங்களோட ரிலீஜனை பற்றி சொல்லிக் கொடுக்கறதுக்கும் ஒரு ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது. The government also promotes such activities. ஸோ கவர்மெண்ட்டும் வந்துட்டு இந்த ஆக்டிவிட்டியை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறாங்க by giving grants. அதுக்கு எல்லா விதமான நிதி கொடுத்து கவர்மெண்ட்டும் வந்துட்டு அதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. However, such institutions cannot deny admission to anyone based on their caste, color,
creed or even religion. ஆனால் அந்த ஸ்கூல்ஸோ காலேஜஸோ ரிலீஜனை பேஸ் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு விதி கிடையாது. என்னென்னா அவங்களோட ரிலீஜனை சேர்ந்தவங்க அவங்களோட மதத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் அந்த அசோசியேஷன் அந்த இன்ஸ்டிடியூஷனில் சேரணும் அப்படிங்கிற அந்த இது வந்துட்டு இருக்கக்கூடாது. அதாவது அந்த அட்மிஷன் பார்க்கும்போது நீங்கள் வந்துட்டு இந்த ரிலீஜனாக இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்துட்டு இப்போ கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன் இருக்குன்னா நீங்கள் கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷனில் கிறிஸ்டியன்ஸ் மட்டும்தான் படிக்கணும் அப்படிங்கிற அந்த இது வந்துட்டு அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு அந்த ரைட் வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் ஒரு இன்ஸ்டிடியூஷனை தொடங்கி அவங்களோட ரிலீஜனை வந்துட்டு அவங்களால ப்ரொமோட் பண்ணிக்கலாம், அது இருக்குது. பட் அந்த இன்ஸ்டிடியூஷனை வந்துட்டு அந்த ரிலீஜனை சேர்ந்தவங்க மட்டும் இல்லாமல் அதர் ரிலீஜன்ஸை சேர்ந்தவங்களும் வந்து சேர்ந்துக்கலாம், அட்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு 5th ரைட், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷன் ரைட். ஸோ 6th ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். அதாவது வந்துட்டு ஃபஸ்ட்டு 5 ரைட்ஸும் ஒருத்தருக்கு கிடைக்கல அப்படின்னா வந்துட்டு அவங்க போயிட்டு ஜஸ்டிஸ் கேட்டு கோர்ட்டுக்கு போகிறதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஃபுல் ரைட் இருக்குது. அதுதான் வந்துட்டு ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். அந்த ரைட் தான் வந்துட்டு 6th ரைட். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் கேரண்டட் பை த கான்ஸ்டியூஷன். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்துட்டு நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் அரசியல் அமைப்பு வந்துட்டு நமக்கு வந்துட்டு உரிமையை வந்துட்டு நமக்கு ஃபண்டமெண்டலாக கொடுத்துருக்கு, கேரண்டி பண்ணியிருக்கு பை திஸ் ரைட். ஸோ இந்த ரைட் டு கான்ஸ்டியூஷன் ரெமெடி ரைட் படி a person can adopt constitution means and approach a court if he is denied the fundamental rights. ஸோ எந்தாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் ஃபஸ்ட்டு சொன்ன 5 ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் வந்துட்டு ஒருத்தருக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த பர்சனுக்கு வந்துட்டு ஃபுல் ரைட் இருக்குது. எதுக்கு ஃபுல் ரைட் இருக்குன்னா அவங்க வந்து ஜஸ்டிஸ் கேட்டு கோர்ட்டுக்கு போகிறதுக்கு வந்துட்டு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The court then issues order which are called writ to the government to restore the rights to the citizen. ஸோ அந்த கோர்ட் வந்துட்டு அப்படியே அவங்க ஜஸ்டிஸ் கேட்டு கோர்ட்டுக்கு போகும்போது அந்த கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க. அது பேர் தான் ரிட்டுங்கிறது ஒன்றுமே இல்லை, ரிட்டன் ஆர்டர். அதாவது எழுத்துப்பூர்வமாக எழுதி அந்த கோர்ட்டோட சீல் இருக்கும், அதுதான் வந்துட்டு ரிட்டுன்னு சொல்லுவோம். அது மூலயமா அவங்க வந்துட்டு ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க, அந்த கவர்மெண்ட்டுக்கு இஷ்யூ பண்ணி அந்த சிட்டிசனோட ரைட்ஸை வந்துட்டு அவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டரை வந்துட்டு இவங்க இஷ்யூ பண்ணுவாங்க. The constitutional remedies put to right anything which may be wrong in terms of the constitution. ஸோ இந்த கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ் வந்துட்டு ஒரு டேர்ம்ஸ் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸில் வந்து ஏதாச்சும் தப்பு நடக்குது அப்படின்னா வந்துட்டு இந்த கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ்க்கும் அந்த ரைட் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ரைட் therefore protects and safeguards all other rights. ஸோ ஒரு சிம்பிளான விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது என்னென்னா இந்த ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ் அப்படின்னா வந்துட்டு என்னென்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 5 ரைட்ஸையும் வந்துட்டு சேஃப்கார்ட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுற ரைட் தான் வந்துட்டு 6th ரைட்டான ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ரைட் டு ஈக்வாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், தேர்ட் ஒன் இஸ் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், fourth one is right to freedom of conscience and religion, fifth one is cultural and educational right, and sixth last one is right to constitutional remedies. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். நம்மளோட டியூட்டி என்ன? ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்னென்ன. These are in the form of duties and responsibilities of citizen. ஒரு இந்தியாவோட சிட்டிசன் எடுத்தோம்னா இந்த வரக்கூடிய அந்த 11 டியூட்டிஸும் வந்துட்டு அவனோட முக்கியமான ஒரு ஒரு சிட்டிசனோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். The original constitution which came into force with effect on 26 January 1950 did not contain fundamental duties. அதாவது நம்மளோட ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் எப்போ ஃபோர்ஸுக்கு வந்தது? 1950 26th February 1950 வந்தது. ஸோ அந்த கான்ஸ்டியூஷனில் வந்து இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து இல்லை. These were incorporated into the constitution by the 42 Amendment Act in 1976. ஸோ 1976 தான் வந்துட்டு நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்துட்டு இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்துட்டு இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. The constitution states 11 fundamental duties as given below. நம்ம அந்த கான்ஸ்டியூஷனில் பேசிக்காக 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு, ரெஸ்பெக்ட் ஃபார் த கான்ஸ்டியூஷன் அண்ட் இட்ஸ் ஜீல்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன், த நேஷ்னல் ஃபிளாக் அண்ட் த நேஷ்னல் ஆண்டம். ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டி என்ன ஒரு இந்தியன் சிட்டிஸோட ஓடுதுன்னா நம்மளோட கான்ஸ்டியூஷன், நம்மளோட நேஷ்னல் ஃபிளாக், நம்மளோட நேஷ்னல் ஆண்டத்துக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டி. செகண்ட் என்னென்னா
to follow and cherish the noble ideals which is inspired our national struggle for freedom. அதாவது வந்துட்டு காமன் ஐடியல்ஸ், அதாவது நம்மளோட நேஷ்னல் ஸ்ட்ரகிள், நம்மளோட ஸ்ட்ரகிள், அதாவது ஃப்ரீடமுக்கு நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணப்ப அங்கே அவங்க யூஸ் பண்ண ஐடியல்ஸ், அதாவது வந்துட்டு அவங்க இது பண்ண ஒரு என்ன சொல்கிறது ஸ்ட்ரகிள், அந்த ஃப்ரீடத்துக்கு வந்துட்டு நம்ம நேஷ்னல் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது ஃப்ரீடத்துக்காக அவங்க ஐடியல்ஸ், அது மூலயமா அந்த நேஷ்னல் ஃப்ரீடம் அந்த ஸ்ட்ரகிள் நடக்கும்போது அங்கே அந்த முக்கியமாக அங்கே என்னென்ன இருந்தது அந்த ஐடியல்ஸ்னால் வந்துட்டு உருவம், அந்த முக்கியமான பிளேசஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம செரிஷ் பண்ணணும், அதை வந்துட்டு நல்லா மதிக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு செகண்ட் டியூட்டி. தேர்ட் டியூட்டி என்னென்னா to uphold and protect the sovereignty, unity and integrity of India. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸ், எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்கிட்டையும் வந்துட்டு சாவர்னிட்டி, அதாவது வந்துட்டு சகோதரத்துவமாகவும், யூனிட்டி ஒற்றுமையாகவும், இன்டெகிரிட்டி எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு தேர்ட் டியூட்டி. ஃபோர்த் டியூட்டி என்னென்னா to defend the country and render national service when called upon to do so. ஸோ நம்ம கண்ட்ரியை வந்துட்டு டிஃபெண்ட் பண்ணிக்கணும், பாதுகாக்கணும், அண்ட் நேஷ்னல் சர்வீஸ் எவ்வாறு தேவைப்படுதுன்னா நம்ம வந்துட்டு போய் செய்யணும். இதுதான் வந்துட்டு ஃபோர்த் டியூட்டி. Fifth one is to promote harmony and spirit of common brotherhood among all the people of India, transcending religious, linguistic, regional or sectional diversity, to renounce practices derogatory to the dignity of women. So fifth என்னன்னா நம்ம இந்தியாவில் வந்துட்டு காமன் பிரதர்ஹுட், ஆல் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு சொல்லி நம்ம பிளட்ஜ் பண்ணும்போது பண்ணிப்போம். ஸோ அதை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும், ப்ரொமோட் பண்ணணும். அதை வந்துட்டு டிரான்செண்டிங்னா வந்துட்டு ரிலீஜனை பேஸ் பண்ணி அந்த டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் வி ஆர் ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும். இதான் வந்துட்டு ஃபிஃப்த் டியூட்டி. சிக்ஸ்த் என்னன்னா டு வேல்யூ அண்ட் ப்ரிசர்வ் த ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் அவர் காம்போசிட் கல்ச்சர். நம்ம இந்தியாவோட கல்ச்சரோட ரிச் ஹெரிட்டேஜ் அதை எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த வேல்யூவான நம்மளோட இந்தியன் கல்ச்சரோட ஹெரிட்டேஜ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும். இதுதான் வந்துட்டு சிக்ஸ்த் டியூட்டி. செவன்த் டியூட்டி என்னன்னா to protect and improve the natural environment including forest, lakes, rivers and wildlife and have compassion on living creatures. So seventh duty என்னன்னா நம்ம இந்தியாவோட நேச்சர் என்விரான்மெண்ட்டை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும், நம்மளோட ஃபாரஸ்ட், ரிவர்ஸ், லேக்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறது தான் வந்துட்டு செவன்த் டியூட்டி. எயித் என்னன்னா டு டெவலப் த சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம் அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் இன்கொயரி அண்ட் ரெஃபார்ம்ஸ். நம்மளோட சயின்டிஃபிக் நாலேஜை வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் டெம்பரை வந்துட்டு டெவலப் பண்ணணும். அதே மாதிரி ரெஃபார்ம், புதுசாக இன்வென்ஷன் வந்தால் இனோவேஷன் ஒன்று பண்ணுவோம். ஸோ அந்த ரெஃபார்ம்ஸும் வந்து நம்ம இந்தியாவில் வந்துட்டு டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு எயித்து டியூட்டி. நைன்த் என்னன்னா டு சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் டு அப்ஜூர் ஃப்ரம் வைலன்ஸ். அதாவது பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு நம்ம சேஃப்கார்ட் பண்ணணும், எந்த விதமான வைலன்ஸும் இல்லாமல் நம்மளோட பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு நம்ம சேஃப்கார்ட் பண்ணணும். இதுதான் வந்துட்டு நைன்த் டியூட்டி. டென்த் என்னன்னா டு ஸ்ட்ரைவ் டுவர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் இன் ஆல் ஸ்பியர்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் கலெக்டிவ் ஆக்டிவிட்டிஸ் ஸோ தட் த நேஷன் கான்ஸ்டன்ட்லி ரைசஸ் டு ஹையர் லெவல்ஸ் ஆஃப் என்டிவியர் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ். அதாவது வந்துட்டு ஸ்ட்ரைவ், ஒருத்தர் வந்துட்டு நல்லது பண்ணிட்டாங்க இந்தியாவுக்காக அப்படின்னா அவங்க கூட நிற்கணும். நீ பண்ணிட்ட, நான் பண்ணலை, அதனால வந்துட்டு நான் அவங்க கூட நிற்க மாட்டேன், நீ தான் இந்தியாவுக்கு பண்ணிட்ட அப்படிங்கிற அந்த தாட் வராமல் எல்லாருமே ஒட்டுக்காக இருந்து இந்தியாவை வந்துட்டு ஒரு நல்ல ஹையர் லெவலுக்கு கொண்டு போகணும். இதுதான் வந்துட்டு டென்த்து. And last 11th fundamental duty என்னன்னா to provide opportunities for education by the parent and guardian to their children and to the board up to the age of 14 years. அதாவது வந்துட்டு பேரண்ட்ஸ் அண்ட் கார்டியன்ஸ் வந்துட்டு 14 years, அதாவது 14 வயசு வரைக்கும் ஒரு குழந்தைக்கு வந்துட்டு எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிறத சொல்லி அவங்களோட 14 years ஆஃப் ஏஜ் வரைக்கும் அவங்களுக்கு அந்த எஜுகேஷனை கம்பல்சரி கொடுத்துருக்கணும். இதுதான் வந்துட்டு 11th ஃபண்டமெண்டல் டியூட்டி. ஸோ தெர் ஆர் 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்துட்டு நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் அந்த ஃபோர்ஸ்க்கு வந்தப்போ இல்லை, 1976 தான் வந்துட்டு நம்ம கான்ஸ்டிடியூஷன் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்துட்டு நம்மளோட இதில் வந்துட்டு நம்மளோட கான்ஸ்டிடியூஷனில் சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட வந்துட்டு இந்த கிளாஸை நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.